இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால் மீண்டும் உங்களை சந்திக்க என் தேவன் கொடுத்த தயவுக்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். வியாழக்கிழமைகளில் நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போல ஆலயத்தில் கூடி வருகிற ஜனங்களுக்கு வேத வசனங்களை வாசிக்க வைத்து தெளிவாக விளக்கி வார்த்தை வார்த்தையாய் வசனம் வசனமாய் வருகிற தேவ பிள்ளைகளுக்கு நாம் தியானிக்கிறோம். ஆனால் இந்த வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு தேவ பிள்ளைகள் நீங்களும் பார்த்து பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை தொடங்கினோம். அப்பொழுது எனக்கு ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை என்ன? முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அந்த தேவனுடைய குணாதிசயம், அது மட்டுமல்ல அவருடைய வருகை போன்ற ஏராளமான காரியம் இருக்கிறது. அதை இந்த மாலை வியாழக்கிழமை மாலையில் ஒரு வேத பாடம் போல வசனங்களை வைத்து ஒரு 10 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு குறிப்பிட வேண்டும் என்று விரும்பி, இதுவரைக்கும் அந்த கிறிஸ்துமஸ் நேரம் வரும்போது பிறப்பை பற்றி அறிவித்திருக்கிறோம். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற பழக்கமுடையவராய் இருந்தார், ஜெப சிந்தையுள்ளவராய் இருந்தார். அப்ப ஆண்டவர் எங்கெல்லாம் ஜெபம் பண்ணினார், எப்படியெல்லாம் ஜெபித்தார் என்று ஒரு தலைப்பின் அடிப்படையில் வேத வசனங்களை தியானித்திருக்கிறோம். அதன் பிறகு நீங்கள் கடந்த நாட்களில் நாங்கள் போட்டதான இந்த யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பெத்தேல் மிஷன் சர்ச் பங்கார்பேட் அதுல பாத்தீங்கன்னா நாங்க பேசின எல்லா செய்தியும் அதுல இருக்கும். அதன் பிறகு ஆண்டவர் அன்புள்ளவர் என்ற தலைப்பிலும் தேவ வார்த்தை சொல்லப்பட்டது. இப்படி நிறைய நாம சொல்லி இருக்கிறோம் கர்த்தருடைய வசனத்தை வைத்து. பிறகு ஆண்டவருடைய பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, அடக்கத்தை குறித்து, பரமேறுதலை குறித்து நாம கடந்த வருடத்தில் கூட நாம பேசியிருக்கிறோம். அதை தொடர்ந்து உயிர்த்தெழுதல், அதை குறித்து சில வாரங்கள் உங்களுக்கு சொன்ன. அப்புறம் எனக்கு ஒரு வாஞ்சை என்னன்னு சொன்னால், அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், எப்படியும் அடுத்த நாட்கள் வரும், உயிர்த்தெழுந்த நாட்களை பற்றி வரும்போது சில செய்தி நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு நாம வேறு ஒரு செய்தியை கொடுக்கணும்னு விரும்புறோம். என்ன? ஆண்டுடைய வருகை. இப்பொழுது நமக்கு அதிகமா நம்ம காதுகளில் கேட்க வேண்டிய வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து யார், அவர் எங்க இருந்தார், எங்க வந்தார், இப்ப என்ன செய்கிறார், எப்ப வரப்போறாரு, அவரை குறித்து வேதத்துல ஆண்டுடைய பிள்ளைகள் விஞ்ஞான ரீதியாகவும் நாட்டில் நடக்கிற நடப்பை ஒட்டியும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒப்பிட்டு பார்த்து அலசி பார்த்து அநேக காரியங்களை வருகையை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் நானோ இந்த பைபிள் இருக்கிற அவரை வருகை குறித்து சொன்ன விஷயம் என்ன இதை உங்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு ஏவப்படுகிறேன். நீங்கள் தொடர்ந்து வருகை குறித்த செய்தியை கேட்கலாம். 10 நிமிடம். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்ப நாம எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைதான். கடந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த பின்பு மரியாள் சந்திக்கிறாள். ஆண்டவர் மரியாளோடு பேசுகிறாள். நான் என் பிதா கிட்ட போகல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தி காட்டி, போயிட்டு என் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற, நீங்க பார்த்ததை பேசினதை போயிட்டு சொல்லுங்கன்னு சொன்னபோது அவர்கள் வேகமாய் ஓடினார்கள், அறிவித்தார்கள் என்று யோவான் 20ஆம் அதிகாரத்தில் கடந்த வியாழக்கிழமை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதன் பிறகு ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு இந்த உலகத்தில் 40 நாள் வரைக்கும் பூமியிலே இருந்தார். இந்த உலகத்துல
40 நாள் வரைக்கும் இருந்தார். அவர் இருந்த நேரத்தில் அவர் தண்ணி குடிச்சிருக்காரு, சாப்பிட்டிருக்காரு, போன்ற விஷயங்கள் எல்லாம் வேதத்தில் நாம பார்க்கிறோம். குறிப்பா அப்போஸ்தல நடபடிகள் அதுல நீங்க பார்த்தால் இப்ப நான் அந்த சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு விளங்கும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு அவர் 40 நாள் வரைக்கும் எல்லாருக்கும் தரிசனமானார். தான் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அநேக உபதேசங்களையும் சொன்னார். நிறைய உபதேசங்களை சொன்னார். சொல்லிட்டு அவர்களுக்கு சில வார்த்தைகளை சொன்னார். நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அது ஒரு விஷயம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற தலைப்பின் அடிப்படையில் பேசும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதை சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல பார்த்தோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைவீர்கள், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். எப்போ? உயிரோட எழுந்த பின்பு. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு இந்த வார்த்தைகளை சொன்னார். 9ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1:9. இவைகளை அவர் சொன்னார். எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 40 நாள் முடிய போகிறது. 40 நாள். அந்த வசனம் பாருங்கள். அப்படி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. மேலே போயிட்டார். அப்படி போகிற போது எல்லாரும் மேலேயே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மேல ஒரு மேகத்திலே ஏறி மேல போயிட்டார். அங்க இருந்த எல்லாருடைய கண்களும் மேல பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு செய்தி அவர்கள் காதுகளிலே கேட்கிறது. 2 பேர் அந்த இடத்திலே நிற்கிறார்கள். 11ஆம் வசனம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஏற்கனவே ஆண்டவர் பல உபதேசங்களை கொடுத்தார். இப்பொழுது அந்த இடத்துல 2 பேர் சொல்றாங்க, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, அவங்க அந்த ஆண்டவர் மேல போனார், மீண்டும் அவர் மறுபடியும் வருவார் என்றார்கள். இன்னும் அவர் வரவில்லை. இந்த வருகையை குறித்த செய்திகள் தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் எதிர்பாருங்கள். வியாழக்கிழமை தோறும் ஆண்டுடைய வருகை, எத்தனை வருகை இருக்கு, அந்த வருகையில என்னென்ன நடக்கும், வேதத்துல என்ன சொல்லி இருக்கு என்பதை நாம் தியானித்து ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்பட தேவன் தாமே கிருபை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.